This is NDTV. And you're watching NDTV Hindu. வணக்கம் அன்பு நண்பர்களே. மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்ட 3 முக்கிய அறிவிப்புகள் நாடு முழுவதும் பெரும் புயலை கிளப்பியிருக்கின்றன. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு, சமையல் கேஸுக்கான கட்டுப்பாடு, டீசல் விலை உயர்வு. இந்த 3 அறிவிப்புகளுக்கும் நியாயமான காரணம் இருக்கிறது என்கிறது மத்திய அரசு. சாமானிய மக்களை பாதிக்கும் இந்த அறிவிப்புகளை திரும்ப பெறும் வரை ஓயப்போவதில்லை என போராட தொடங்கியிருக்கின்றன எதிர்க்கட்சிகள். யார் பக்கம் நியாயம் இருக்கிறது? சமையல் கேஸுக்கான கட்டுப்பாடை தளர்த்த முடியுமா? டீசல் விலை உயர்வை தவிர்த்திருக்க முடியுமா? அந்நிய நேரடி முதலீடால் யாருக்குமே நன்மை இல்லையா? இன்று இது தொடர்பாக நாம் பத்திரிகையாளர், எழுத்தாளர், சுதேசி ஜாகரன் மஞ்ச் நிறுவனர் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களிடம் நேர்காணல் நடத்த இருக்கிறோம். வணக்கம் குருமூர்த்தி சார். முதல்ல இந்த விவாதத்தை டீசல் பிரச்சனையிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். டீசல் விலையை 5 ரூபாய் 1 லிட்டருக்கு மத்திய அரசு உயர்த்தியிருக்கு. 74% கச்சா எண்ணெய் நாம் இறக்குமதி தான் பண்ணி ஆகணுங்கும் போது கச்சா எண்ணெய் விலை உயரும் போது டீசல் விலை உயர்றது ரொம்ப நியாயம் தானே. இது எப்படி தவிர்த்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னால் ஏன் 3 விதமான முடிவுகளை ஒரே நேரத்தில் எடுத்தாங்கங்கிறத நாம் யோசனை பண்ணணும். இவங்க எதிர்க்கட்சியை எதிர்கொள்வது மாத்திரமில்லாமல் அவங்க கூட்டணி கட்சிகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதனால அவங்க ஒரு முடிவையும் தனித்தனியாக எடுக்காத 3 முடிவுகளையும் ஒரே நேரத்தில் எடுத்ததற்கு காரணம் ஏதாவது ஒரு முடிவை காவு கொடுப்பார்கள். இந்த சமையல் காசுக்கு உண்டான ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அதை தளர்த்துவாங்க. அது மூலமாக ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிக்கு அவங்களுக்கு உள்ள இதனுடைய எதிர்ப்பை குறைப்பாங்க. அதனால தான் இந்த 3 முடிவுகளையும் சேர்த்து எடுத்ததற்கு காரணம் பொருளாதாரம் அல்ல, அரசியல். இது முதல்ல புரியணும். ரெண்டாவது, டீசல் விலையை உயர்த்துவது என்பது அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஏன் ஒரேடியாக இவ்வளவு அதிகமான விலை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றால் அரசியல் காரணமாகத்தான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றாத கழுத்தில் இப்போ பிடிக்கும் பொழுது ஒரேடியாக அதிகமாக விலையேற்றுவதற்கான கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, உலகத்தில் டீசல் விலை உயர்ந்து விட்டது, பெட்ரோலியம் விலை உயர்ந்து விட்டது, அதனால தான் டீசல் விலை உயர்ந்து விட்டது என்கிற காரணத்தை விட நம்ம ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து விட்டது, அதனால் நாம் அதிகமாக ரூபாய் செலவழிக்க வேண்டி இருக்கிறது என்பது தான் உண்மையான காரணம். மத்திய அரசு பெட்ரோலியத்துறை வெளியிட்டக்கூடிய ஒரு அறிவிப்பில் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கனால இந்த விலை உயர்வை தவிர்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. இப்போ டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்க வேண்டாமா? முதல்ல குறைவதற்கான காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டாமா? இதுவரைக்கும் ரூபாயினுடைய மதிப்பு டாலர் ஒப்பிட்டு ரூபாயினுடைய மதிப்பு அதிகமாகி கொண்டு வருகிறது, அதனால் நம்முடைய ஏற்றுமதி பாதிக்கப்படுகிறது என்கிற அளவுக்கு நாம் 3-4 வருடங்களுக்கு முன்னால் ரூபா மதிப்பை எப்படி குறைக்கிறதுங்கிறத திட்டமிட்டு வந்தோம். அது மாதிரி 2009 ரூபாயினுடைய வீழ்ச்சியை எப்படி தடுப்பது என்பதை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறதுனா இந்த அரசாங்கத்துக்கு அதுக்கு ஒரு முக்கியமாக ஒரு பொறுப்பு இருக்குன்னு அர்த்தமாகுது இல்லையா? ஒரு பொருளாதார சிந்தனை சரியாக இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா? அது காரணம் அரசாங்கத்தினுடைய ஊதாரித்தனமான செலவுகள். 2009 பொருளாதாரத்தில் உலக அளவில் ஒரு தேக்கம் வந்த பொழுது நம்ம நாட்டினுடைய பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு இவங்க வரி விலக்கு கொடுத்தாங்க. அது கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வரி விலக்கு கொடுக்காமலேயே நம் நாட்டினுடைய பொருளாதாரம் சுதாரித்து கொண்டிருக்க முடியும். ஆனால் கொடுத்த அந்த சலுகைகளை திரும்ப கூட பெற முடியவில்லை 4 ஆண்டுகளாக. இந்த ஆண்டுகள் தான் கொஞ்சம் திரும்ப பெற்றிருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் குறிப்பிடுறீங்களா, இல்லாட்டி வெளிநாட்டு நிறுவனங்கள்? எல்லா நிறுவனங்களையும், இந்த நாட்டில் இருக்க எல்லா நிறுவனங்களும், அது வெளிநாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இந்த வரி குறைப்பு அளவுக்கு மீறி கொடுக்கப்பட்டதுனால அரசாங்கத்தினுடைய வருமானம் குறைந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அரசாங்கத்தினுடைய செலவை கட்டுப்படுத்த முடியாத ஊதாரித்தனமான பல திட்டங்களையும் கொண்டு வந்ததுனால
ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் வருமானம் குறைந்ததுனால, ஒரு கம்பெனியினுடைய வருமானம் குறைந்தால் எப்படி அந்த கம்பெனியினுடைய பங்குகள் வீழ்ச்சி அடையுமோ, அதுபோல் நம் நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய செலவு அதிகமாகி வருமானம் குறைந்ததுனால ரூபாயினுடைய மதிப்பு குறைந்தது. அதனால தான் இந்த நாட்டுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை அதிகமாக நம்ம பாதித்திருக்கிறது என்றால் அதுக்கு அடிப்படையான காரணம் ரூபாயினுடைய வீழ்ச்சி. முக்கியமாக இந்த பெட்ரோலியம் விலையை இந்த அளவுக்கு உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்காது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு 1,87,000 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு ஏற்பட்டது, அதனால் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் விலையை உயர்த்தினோம்னாங்க. இந்த இழப்பு என்பது நஷ்டங்கிறதுக்கும் இழப்புங்கிறதுக்குள்ள ஒரு வார்த்தை விளையாட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது நஷ்டம் தான், இதில் சந்தேகம் இல்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் வெளிநாட்டில் எண்ணெய் விலை குறைந்தால் கூட ரூபாயினுடைய மதிப்பு குறைந்ததாலே இவங்க அதிக விலை கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. நாம் கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $100 என்கிற முறையில் ரூபாய்க்கு ஒரு டாலருக்கு 45 ரூபாய் என்று வைத்து கொண்டால் இந்த அளவுக்கு நாம் டீசலுக்கோ பெட்ரோலுக்கோ விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை 120, 130 என்று போனால் நம்மால் சமாளிக்க முடியாது. ஆனால் 100 என்ற வரைக்கும் நம்மால் சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் சப்ளை செய்யும் கம்பெனிகளுக்கு அந்த சக்தி இருக்கிறது. அதனால தான் மறுபடியும் நான் கூறுகிறேன், ரூபாயினுடைய விளைவு குறைந்ததுனால தான், மதிப்பு குறைந்ததுனால தான் இந்த பெரிய கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். வருகிற 1-2 ஆண்டுகளில் நம்முடைய நாணயத்தினுடைய மதிப்பு உயர்த்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதற்கு வழிகள் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு முயற்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி சிந்தனையே செய்வதில்லை என்று நினைக்கிறேன். அரசாங்கத்தில் ரூபாயினுடைய மதிப்பு உயர்த்துவதற்கு நம்ம நாட்டில் வட்டி வீதத்தை உயர்த்த வேண்டும். அதன் மூலமாக ரூபாயினுடைய மதிப்பு உயரும். ஆனால் வட்டி வீதத்தை குறைச்சிட்டு வர்றாங்க. இந்த நாட்டில் வட்டி வீதத்தை குறைத்தால் கூட மக்கள் சேமிக்கிறார்கள். காரணம் அவங்களுடைய குடும்ப கலாச்சாரம், குடும்ப பொறுப்பு, பந்தங்கள் இருப்பதனால, சேமிக்கிற தன்மை இருக்கிறதுனால வட்டி கொடுக்குறானோ இல்லையோ, அதிகமோ இல்லையோ, மக்களுக்கு சேமிக்கிற தன்மை இருக்கிறது கலாச்சாரத்தின் மூலமாக. இது பொருளாதார காரணம் இல்லதுக்கு. அதாவது மக்கள் அதிகமாக சேமிக்கிறதா மத்திய அரசுக்கு உறுத்தலை. அவங்க எப்படி இருந்தாலும் சேமிக்கத்தானே போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் வட்டியை குறைத்தா கூட சேமிக்கத்தானே போகிறாங்க. வட்டியை குறைத்தா முதலாளிகளுக்கு தானே லாபம். மக்களுக்கு நஷ்டம் என்றால் அவங்க தாங்கிக் கொள்வாங்க. ஏனென்றால் அவங்க சேமிக்கத்தானே போகிறாங்க. சேமிக்க மறுக்க போவதில்லையே. வட்டி குறைந்ததற்காக யாராவது சேமிக்கிறத நிறுத்த போகிறாங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா பலவிதத்தில் நம்முடைய பொருளாதார சிந்தனைகள், நம் நாட்டினுடைய தொழிலதிபர்கள், முதலாளிகள், பன்னாட்டு கம்பெனிகள் அவங்களுக்கு உகந்ததாகவும் அவங்களுக்கு வேண்டியதாகவும் அமைகிறது. ஏற்றுமதியாளர்களுக்கு வேண்டியதாக அமைகிறது. இந்த நாட்டுக்கு உகந்த கொள்கைகளை கடைபிடிப்பதற்கு இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தில் நாணயம் இல்லை. அரசியல் கட்சிகள் இதை பற்றி அதிகமாக பேசுவதில்லை. ஏனென்றால் மக்களுக்கு எது புரியுமோ அதை தான் பேசுவாங்களே தவிர புரியாத விஷயத்தை பேசுவதற்கு எந்த அரசியல் கட்சிக்கும் திராணியம் இல்லை. அந்த அளவுக்கு புத்தி கூர்மே இல்லை. இப்போ மானியங்கள் அதிகமாக கொடுத்துட்டே போனால் தான் விலை குறைக்க முடியுங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி பண்ணால் எப்படினாலும் இந்த மானியங்கள் வரி மூலமாக மக்கள்கிட்ட தலையில் தானே விடியும். அது நான் இன்னொரு விதமாக பார்க்குறேன். நம் நாட்டில் எத்தனை பேர் கேஸ் சிலிண்டர் உபயோகப்படுத்துகிறாங்க? இப்போ லேட்டஸ்ட் சென்சஸ் படி பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் இன்றைக்கும் கறி விறகு இதை உபயோகப்படுத்தி சமைக்கிறவங்க தான் கிட்டத்தட்ட 78%. அவங்கள பற்றி நாம் யோசனை கூட பண்ணுறது. கிராமங்களில் கேஸ் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு உண்டான கறி விறகை அங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ண முடியும். ஏராளமான புறம்போக்கு நிலம் இருக்கிறது. இதை பல பேருக்கு குத்தகைக்கு விட்டு இந்த சுள்ளி விறகுகள் நீங்கள் 6 மாதம் 8 மாதத்தில் பயிரிடக்கூடியதெல்லாம் இருக்கிறது. அதன் மூலமாக மக்களுக்கு யார் இதை உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் செலவு கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க சுற்றுச்சூழலையும் அது ஒரு நல்ல விஷயம். எல்லா விதத்துலேயும் கிராமத்திலேயே அந்த சரக்கு கிடைக்கும். இங்கேருந்து பெட்ரோல் லாரியில் இது எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நம் நாட்டினுடைய சிந்தனா முறையில் மாற்றம் ஏற்பட்டால் தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுமே தவிர எரிபொருள் எது நம் நாட்டுக்கு உகந்தது என்பதை பற்றி நாம் சிந்தனை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண முடியும். டீசல் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு நமது சிந்தனையில் மாற்றம் தேவை என்கிறார் குருமூர்த்தி. சமையல் கேஸ் சிலிண்டர் கட்டுப்பாடு பற்றி அவருடைய கருத்து என்ன? கேட்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. குமிட்டி வச்சு விறகு வச்சு சமைக்கிறது தவறு என்று யார் சொன்னாங்க?
டவுன் வாழ்க்கை, சிட்டி வாழ்க்கை இதுக்கு இது தேவைங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. இதை கிராமத்துக்கும் கொண்டு போனது அரசியல். அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் அந்தந்த சமயத்துக்கு ஏற்றாற் போல மாறுகிறது. சில்லறை வர்த்தகத்தை பெரிய அளவில் செய்வதன் மூலமாக என்னென்ன ஆபத்து அமெரிக்காவில் வந்திருக்கிறது என்பது எல்லோருக்குமே வெட்ட வெளிச்சம். ஒரு சதுர அடிக்கு 10,000 ரூபா விலை, அதுபடி போட்டு 20,000 கோடி ரூபா அவங்க பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. டீசல் விலையை உயர்த்தியிருக்கிற மத்திய அரசு சமையல் கேஸ் சிலிண்டரில் 6 சிலிண்டருக்கு மேலே வருஷத்துக்கு பயன்படுத்தினா மானியம் கிடையாது, நீங்கள் ஒரிஜினல் விலை கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கு. அவங்க சொல்லக்கூடிய புள்ளி உரம் இன்னொரு என்னென்ன, மொத்தமாக சமையல் கேஸ் யூஸ் பண்ணுறவங்களில் 44% மேற்பட்டவங்க 6 சிலிண்டரும் 6 சிலிண்டருக்கு உள்ளேயும் தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அவங்களுக்கு இது பாதிக்காது அப்படின்றாங்க. இது ஒரு நியாயமான வாதமா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் பேரில் இருக்க பாரத்தை குறைப்பதை நான் தவறு என்று கூற மாட்டேன். ஆனால் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் சரியா தவறா என்பதை என்னால் நிர்ணயித்து கூற முடியாது. ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் அந்தந்த சமயத்துக்கு ஏற்றாற் போல மாறுகிறது. அதனால் இது இந்த புள்ளி விவரம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன ஒன்று தோன்றுகிறது என்றால், எந்தெந்த இடத்துல இந்த சமையல் கேஸ் தேவையில்லையோ, அதாவது டவுன் வாழ்க்கை, சிட்டி வாழ்க்கை இதுக்கு இது தேவைங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதை கிராமத்துக்கும் கொண்டு போனது அரசியல் தான். ஆனால் ஒருத்தருக்கு கொண்டு போனால் மற்றவங்க அதை தேடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் இதனுடைய பரவலை தடுப்பது எப்படி என்று யோசனை செய்யாத ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு குறுக்கு முடிவு எடுப்பது தவறு என்று தோன்றுகிறது. எப்போவுமே ஒரு முடிவை இந்த சமயத்துக்கு இது உகந்தது என்பதற்காக எடுக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முடிவுகளை ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லிடணும். அப்பா 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் 6 சிலிண்டர் தான், 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 8 சிலிண்டர், அடுத்த ஆண்டு 9 சிலிண்டர், அந்த மாதிரி தான் சொல்லணும். படிப்படியாக கொண்டு வரணும். அவனுக்கு புரியணும். நீங்கள் இது மாதிரி கூறுவதனால அவனுக்கும் புரியல. அதனால் அரசாங்கம் இப்போ செய்வதை நியாயம் என்று என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் முதல்ல குறிப்பிடும் போது நகரங்களில் மட்டும் பயன்படுத்தப்பட்ட அந்த கேஸை கிராமங்களுக்கு கொண்டு போனது அரசியல்னு சொல்கிறீங்க. நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வசதி கிராமத்துக்கும் போய் சேர்றதான ஒரு நல்ல அரசியலாக இருக்க முடியும். இது வசதியான்றதை நீங்கள் முதல்ல யோசனை பண்ணணும். கிராமங்களில் குமிட்டி வச்சு விறகு வச்சு சமைக்கிறது தவறு என்று யார் சொன்னாங்க? அந்த சூழ்நிலைக்கு உகந்ததும். அவங்களுக்கு இந்த செலவே வேணாம். ஆனால் இதை நாகரிகம் நினச்சி தான் அவங்க வாங்கினாங்களே தவிர இது விலை சகாயமானதுன்னு நினச்சி வாங்கலை. இந்த சமையல் கேஸ் சீலிங்கை பொறுத்தளவுக்கு டொமஸ்டிக் யூஸுக்காக வச்சுருக்கக்கூடிய கேஸை கமர்ஷியல் யூஸுக்காக திருட்டுத்தனமாக விற்கக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த சீலிங் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நியாயமாக படலையா சார்? நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே வாதம் இருக்கலாமே தவிர இதுக்கு என்ன ஆதாரம்? நம்ம பார்க்குறோம் இல்லையா, கடைகள்லேயே இந்த மாதிரி டொமஸ்டிக் கேஸ் இருக்கிறதா நம்ம கடையிலே பார்க்குறோம். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கடையில் இருக்கிறது நம்ம பார்க்கத்தானே பார்க்குறோம். அதை நீங்கள் சீஸ் பண்ணி எடுங்க. அதனால எல்லாருமே இதை பண்ணுறாங்க, அதுக்காக எல்லாருமே அதிகம் விலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தவறு இல்லையா? இல்லை, இந்த டீசல் விலை உயர்வுக்கும் சமையல் கேஸ் சீலிங்க்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வழியை நாங்கள் செஞ்சிட்டோம், இது லீஸ்ட் கடைசி ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் செஞ்சோம், உங்களுக்கு ஏதாவது மாற்று வழி தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கேட்குது. நீங்கள் சொல்லக்கூடிய மாற்று வழி என்ன? எனக்கு மாற்று வழி என்ன தோன்றுகிறது என்றால், இன்றையிலிருந்து அரசாங்கம் முயற்சி செய்கிறது இன்னும் ஒரு ஆண்டில் இந்த ரூபாயினுடைய மதிப்பு உயர்த்த வேண்டும் என்பதற்கு. அதற்கு என்ன, அதுவரைக்கும் எவ்வளவு நஷ்டம் ஏற்படும், அந்த நஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியுமா தாங்க முடியாதாங்கிறத முதல்ல அரசாங்கம் முடிவு பண்ணணும். இந்த நஷ்டம் எப்போவுமே ஏற்பட போகிறது என்று நினைத்தால் அதை சமாளிக்க முடியாது. இதற்கு மாற்று வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண்டில் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும், அதை பற்றி அரசாங்கம் சிந்தனை செய்ய வேண்டும். அது தவிர மாற்று எரிபொருளை எப்படி நாம் தயார் பண்ணுறது, இன்னும் 2 வருஷத்தில் தயார் பண்ண முடியுமா, 3 வருஷத்தில் தயார் பண்ண முடியுமா, அதற்கு ஐஐடி இவங்களெல்லாம் எப்படி உபயோகப்படுத்துறது, இது மாதிரி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் எதுவுமே இல்லை. அது யாரோ ஒரு சுயசார்பு நிறுவனங்கள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு அரசாங்கம் இதை முடிவு பண்ணி எப்படி நாம் இந்த மாதிரி ஒரு கோபர் கேஸ் இருக்குது அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி முயற்சிகள் ஏன் ஈடுபடக்கூடாது? இது எதுவுமே பண்ணாமல்
ஒரே முடிவு எடுத்து அந்த முடிவு நியாயம், பிகாஸ் கழுத்தளவுக்கு வந்து விட்டது, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. கழுத்தளவுக்கு வந்ததுனால அது நியாயம்னு சொல்ல முடியாது இல்லையா? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடுக்கு வருவோம். இந்த வர்த்தகத்தை அனுமதிக்கிறது மூலமாக 51% அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக இடைத்தரகர்கள் குறைவாங்க, அவங்களுக்கு போய் சேரக்கூடிய லாபம் குறையும், இதனால் பொருட்களுடைய விலை குறையும் அப்படின்னு ஒரு கருத்து மத்தியார் சொல்லுது. சார், நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இதை பற்றி அடிப்படையாக நம் நாட்டினுடைய பொருளாதாரம் என்ன, மேற்கத்திய பொருளாதாரத்துக்கும் நம் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் என்ன வித்தியாசம், அந்த வாழ்க்கை முறைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், இதெல்லாம் புரியாத இந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு பிரச்சனையை பற்றி நாம் சரியான ஒரு கணிப்பை ஏற்படுத்த முடியாது. ஒரு சின்ன ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். 14ஆம் தேதி செப்டம்பர் அன்றைக்கி தானே இங்கே அந்நிய முதலீடு நேரடியாக சில்லறை வர்த்தகத்தில் வரலான்னு சொல்லி நாம் வந்து அவங்களுக்கு கையில் பூச்செண்டு கொடுத்தோம். அதே நாள் 14ஆம் தேதி செப்டம்பர் நியூயார்க் நகரத்தில் வால்மார்ட் உள்ளே வரக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாங்க. அதே நாள் அந்த ஆர்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆர்டர் கிடையாதாங்க, அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே நாள் இந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு நேரடியாக வருவதன் மூலமாக சாதாரணமாக சில்லறை வியாபாரம் செய்து கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்றும் பாதகம் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. அதே நாள் அட்லாண்டிக் சிட்டிஸுங்கிற ஒரு வெப்சைட், அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்களே, ரொம்ப பிரபலமானவங்க, அவங்க ஹெட்லைன்ஸ் ரேடியேட்டிங் டெத், ஹவு வால்மார்ட் டிஸ்பிளேசஸ் நியர்பை ஸ்மால் பிஸ்னஸஸ். அன்றைக்கு அதே நாள் செப்டம்பர் 14ஆம் தேதி உலகத்திலேயே ரொம்ப புகழ்வாய்ந்த ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் அவங்களுடைய பத்திரிகையில் எழுதுகிறாங்க, வால்மார்ட் வருவதன் மூலமாக சில்லறை வியாபாரத்தில் ஈடுபடுவர்கள் எல்லோருக்குமே பெரிய ஆபத்து, ரேடியேட்டிங் டெத். அந்த அளவுக்கு அந்த நாள்லேயே வருது. அமெரிக்காவில் வால்மார்ட் போன்ற ஒரு அமைப்பின் மூலமாக, அதாவது சில்லறை வர்த்தகத்தை பெரிய அளவில் செய்வதன் மூலமாக என்னென்ன ஆபத்து அமெரிக்காவில் வந்திருக்கிறது என்பது எல்லோருக்குமே வெட்ட வெளிச்சம். இப்போ இந்தியாவிலையும் கூட ரிலையன்ஸ் மாதிரி, டாடா மாதிரி பெரிய நிறுவனங்கள் சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபடும் போது இதே மாதிரி எதிர்ப்பு இருந்தது. இன்றைக்கி அவங்கெல்லாம் சில்லறை வர்த்தகத்துக்கு வந்துட்டாங்க. தெருவுக்கு வந்து காய்கறி கடையிலேருந்து எல்லாமே ரிலையன்ஸ் வந்து காய்கறி விற்கிறான். இப்போ யாருக்கு எந்த நட்டம் ஏற்பட்டது? நான் என்ன சொல்கிறேன், இவங்க எல்லோருக்குமே எந்த அளவுக்கு நம்மால் நஷ்டத்தை தாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரம்பு இருக்கிறது. இப்போ பண்டலூன் இருக்காங்க, அவங்க வந்து மளிகை சாமான் விற்கிறாங்க, ஏராளமான நஷ்டம். ஏதாவது ஒரு கம்பெனி, நம் நாட்டு கம்பெனி இருக்கவன் வெளிநாட்டிலேருந்து முதலீடு வருதுன்னா இந்த நாட்டு கம்பெனிக்காரன் வெளிநாட்டு கம்பெனி வரக்கூடாதுன்னு தானே சொல்லுவான். அவன் ஏன் வரணும்னு சொல்கிறாங்க? அவங்க அந்த கம்பெனி அவங்க வித்தாக வேண்டிய கட்டாயம். அந்த கம்பெனியை விற்கும் பொழுது அந்த கம்பெனியுடைய லாபம் நஷ்டம் உங்களுக்கு எவ்வளோ, உங்களுக்கு வருமானம், மொத்த வருமானம் என்ன, நிகர வருமானம் என்ன, இது யாரும் கணக்கு போக்க போகிறதில்லை. எத்தனை இடத்துல உங்களுக்கு கடை இருக்குது, ஒரு சதுர அடிக்கு 10,000 ரூபா விலை, அதுபடி போட்டு 20,000 கோடி ரூபா அவங்க பேரம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ விற்கிறதுக்கு. அதனால் இந்த அந்நிய முதலீடு நேரடியாக வருவதற்கு பல சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நம்ம நாட்டில் இருக்கவங்க, இந்த நீல்கிரிஸ் இது மாதிரி இருக்கவங்களும் இவங்களும் ஒரு சில்லறை வர்த்தகத்தை பெரிய அளவில் பண்ணுறவங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்க நஷ்டத்தை தாங்க முடியும். இது ஒரு சரியான முறை என்று நான் கூறவில்லை. ஆனால் நம் நாட்டில் ஒரு 5% மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாங்காக அமைந்திருக்க கடையெல்லாம் தேவையாக இருக்குது. அதற்காக நம் நாட்டினுடைய நிறுவனங்கள் வருவதை நான் தடை சொல்ல மாட்டேன். அவங்களுக்கும் இந்த நகர்ப்புறங்களில் ரொம்ப அதிகமாக ஜன நெருக்கடி இல்லாத இடத்துல தான் அவங்க கடை வைக்கணும்னு நினைக்கிறேன். யார்? ரிலையன்ஸையோ இதையோ யார் யார் நம் நாட்டு கம்பெனிகளை இங்கே கடை வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வெளிப்புறத்தில் தான் கடை வைக்கணும். யார் காரில் போக? அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் அது ஒரு விஷயமா இருக்குது. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வெறும் 53 நகரங்களில் மட்டும்தான், அதுவும் நகர்லேருந்து சுற்று 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ள மட்டும்தான் அனுமதிக்கப்படும்னு சொல்லியிருக்கு. அப்போ உங்களுடைய கோரிக்கை அவங்க செஞ்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நகரங்களுக்கு உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க, நகரங்களுக்கு வெளியிலேன்னு சொல்லலை. அது ஒன்று. ரெண்டாவது, நம் நாட்டில் வந்து மாநிலங்கள் தான் இதை வந்து அனுமதிக்க வேண்டும். இது வந்து மத்திய அரசு நாங்கள் கொள்கை செய்திருக்கிறோம், வகை செய்திருக்கிறோமே தவிர இதை நாம் வந்து செயல்படுத்துவதா என்ன என்பதை மாநிலங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது இதை விட ஒரு பொய்யான வாதமே இருக்க முடியாது. காரணம் என்னவென்றால்
நம்ம நாட்டு அரசாங்கம் 82 நாடுகளோட ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் நாட்டு கம்பெனிக்கு நாங்கள் எந்த விதமான வசதி செய்து கொடுக்குறோமோ எங்கள் நாட்டில், அந்த வசதியை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு செய்து கொடுப்போம். இதுக்கு மாநில அரசுகளையும் உட்படுத்தி இருக்கிறது மத்திய அரசாங்கம். எந்த மாற்றமும் இல்லாத நேஷனல் ட்ரீட்மெண்ட் என்று கூறுகிறார்கள். இந்த நாட்டு கம்பெனிகளுக்கு நாம் எந்த விதமான ஒரு கொள்கையை வகுத்து கொடுக்குறோமோ, வசதி செய்து கொடுக்குறோமோ, இல்லை அவங்க பேரில் என்ன நிபந்தனை போடுகிறோமோ அதையே தான் உங்களுக்கும் செய்வோம் என்பது 82 நாடுகளோட நம்ம அரசாங்கம் கையெழுத்து போட்டு, இது குஜராத்தாக இருக்கலாம், மத்திய பிரதேஷாக இருக்கலாம், உத்தரப்பிரதேஷாக இருக்கலாம், யார் யார் இன்றைக்கி அந்நிய முதலீடு நேரடியாக சில்லறை வியாபாரத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுகிறார்களோ அவர்கள் யாரையும் அந்த எங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவங்க முடிவெடுத்திருக்காங்க இல்லையா, அந்த முடிவை செயல்படுத்தாத மத்திய அரசு இவங்க வெளிநாட்டோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் சொல்கிறாங்கங்கிறதுக்காக இது ரிஃபார்மா? அவங்க நாட்டுக்கு வேண்டியதை நாம் செய்வது ரிஃபார்மா? முதலீடு வெளிநாட்டிலேருந்து வருவது மாத்திரம்தான் ரிஃபார்மா? வெளிநாட்டு நிர்பந்தம் இருந்தது, அந்த நாட்டு சக்திகள் இங்கே வேலை செய்தது என்பதை இந்த நாட்டில் இருக்க பொருளாதாரத்துறையில் இருக்க பத்திரிகைகளை ஒப்புக்கொள்கின்றன. வாழ்க்கை பெருமளவுக்கு பாதிக்கப்படும். நம்ம சுதந்திரம் போயிடுன்னு சொல்லலை நான். இந்த கம்பெனியெலாம் நம்முடைய சுதந்திரத்தை பறிக்க முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற முடியும், நம்ம வாழ்க்கையை கடினமாக்க முடியும், நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மத்திய நிதியமைச்சராக சிதம்பரம் வந்த பிறகுதான் பிரதமர் மன்மோகன் சிங்க்கு இதை மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தலாங்கிற தைரியம் வந்ததா? அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிலக்கரி ஊழல், அதில் பிரதம மந்திரிக்கே ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. இது மாதிரி வந்த உடனே அவர் என்ன பண்ணார், இருந்தாலும் சரி போனாலும் சரி அரசாங்கம் போனால் நிலக்கரி ஊழல் குற்றச்சாட்டில் போகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டம் எடுத்தாங்க, அதன் மூலமாக போக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் தான் அவர் இந்த முடிவு எடுத்தாரே தவிர, இது சிதம்பரம் வந்ததால் இது நடந்ததுங்கிறது என்னால் ஒத்துக்க முடியாது. காக்கா உட்கார பணம்பழம் விழுந்தது என்று கூற முடியுமே தவிர அவர் பேரில் இருந்த கட்டாயம். ரெண்டாவது, ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி வந்திருந்தது, மற்ற பத்திரிக்கையில் வரல. அது அதில் என்ன அப்படின்னாக்கா, அவர் சோனியா காந்தியை சந்தித்து எனக்கும் நிலக்கரி மற்றவங்களுக்கு பங்கீடு செய்வதற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, இதெல்லாம் உங்கள் அகமத் பட்டேல் தான் செய்தார் என்று கூறினார். அதுக்கப்புறம் தான் அகமத் பட்டேலையே கொஞ்சம் இதிலேருந்து விலக்கி வைத்திருக்கிறார்கள் என்று செய்தி வந்தது. அந்த செய்தியை மற்ற பத்திரிகைகள் போடக்கூடாது என்று போடவில்லை. ஆனால் இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது என்பதற்கு காரணம், அதுக்கப்புறம்தான் மன்மோகன் சிங் இந்த முடிவு எடுத்தார். அதனால் அரசாங்கம் விழுந்தாலும் ஒரு நல்ல காரணத்துக்காக விழ வேண்டும் என்பதற்காக எடுத்த முடிவு இது. இதனால் அரசாங்கம் விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று கூற முடியாது, விழாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிலக்கரி ஊழலில் ஏற்பட்ட ஒரு அவப்பெயரை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முடிவு எடுத்தாங்கிறது தான் பொதுவான அரசியல் கணிப்பு. எல்லாருமே இந்த அறிவிப்புகளை ஒரு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு சீர்திருத்தம் சொல்கிறாங்க. பிரதமர் கூட ரைட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் க்ரோத் அப்படின்னு ஒரு பெருமிதமாக சொல்கிறாரு. நீங்கள் அதை அப்படியே நெகட்டிவாக பார்க்குறீங்க. நான் பார்க்கலையே. இது ரிஃபார்ம்னு அவங்க எப்படி சொல்கிறாங்கங்கிறத மாத்திரம் சொன்னால் போதும். வெளிநாட்டில் சொல்கிறாங்கங்கிறதுக்காக இது ரிஃபார்மா? அவங்க நாட்டுக்கு வேண்டியதை நாம் செய்வது ரிஃபார்மா? முதலீடு வெளிநாட்டிலேருந்து வருவது மாத்திரம்தான் ரிஃபார்மா? ரிஃபார்ம்னா என்னங்கிறத இவங்க சொல்லட்டுமே. ரிஃபார்ம்ங்கிறது யாராவது இதுதான் ரிஃபார்ம்னு யாராவது சொல்லியிருக்காங்களோ இது வரைக்கும்? சீர்திருத்தங்கிறதுக்கு பொருளாதார சீர்திருத்தம்னா என்னன்னு யாராவது கூறியிருக்கிறார்களோ? மேற்கத்திய நாடுகளில் இருக்க அந்த நாட்டினுடைய பத்திரிகைகள், அந்த நாட்டினுடைய தலைவர் ஒபாமா கூறுகிறார், நீங்கள் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கொண்டு வந்துடுங்கன்னு. அவங்க சொன்னதை செய்யறது அதுதான் பொருளாதார சீர்திருத்தம். வெளிநாட்டு நிர்பந்தம் இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்களா? வெளிநாட்டு நிர்பந்தம் இருந்தது, அந்த நாட்டு சக்திகள் இங்கே வேலை செய்தது என்பதை இந்த நாட்டில் இருக்க பொருளாதாரத்துறையில் இருக்க பத்திரிகைகளை ஒப்புக்கொள்கின்றன. இப்பொழுது பொருளாதார சீர்திருத்தம்னா என்னென்னா, மேற்கத்திய நாடுகளை பார்த்து அவங்க என்ன செய்கிறார்களோ அதை நாம் செய்வது தான் பொருளாதார சீர்திருத்தம். இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இதை ஜப்பான் செய்யலை, இதை கொரியா செய்யலை, இதை தாய்வான் செய்யலை, மலேசியா செய்யலை, சைனா கூட செய்யலை. நாம் மட்டும் ஏன் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. ஆங்கிலம் தெரிந்ததெல்லாம் செய்கிறோம். ஆங்கிலத்தினோட மோகம், ஆங்கில மேலை நாடுகளோட மோகம் சொல்கிறீங்க. மேலை நாட்டு பேரில் இருக்க ஒரு
பெரிய ஆங்கிலத்தின் பேரில் இருக்க ஒரு பக்தி மேற்கத்திய நாடுகள் பேரில் இருக்க மரியாதையாக மாறுது இல்லையா? அதனால் இந்த வெளிநாட்டு நிர்பந்தம் சொன்னீங்க. டைம் பத்திரிகை வந்து பிரதமர் விமர்சித்தது, வாஷிங்டன் போஸ்ட் வந்து பிரதமர் விமர்சித்தது, அதுவும் கூட இப்போ சமீப காலத்தில் நடந்த விஷயங்கள் தான். அதனால தான் இந்த முடிவு எடுத்தாருன்னே நான் சொல்கிறேன். அதுதான் என்னுடைய இந்த மாதிரி என்ன சொல்லிட்டீங்களே, பார்த்தீங்களா நான் பண்ணுறேன், நான் அண்டர் அச்சீவர் கிடையாது அப்படிங்கிறக்காக தான் செஞ்சாருன்னே சொல்லுங்கள். அது தவிர ஒன்று, அவருக்கே ஒரு நம்ம எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம் வந்துட்டு, பிரதமர் பதவியில் வந்து தூக்கிடுவாங்களோ. அதனாலேயே இது மாதிரி ஏதாவது செய்து விட்டால் ரெண்டு வாய்ப்பு இருக்கிறது. அவர் போனாலும் பெருமையோடு போகலாம், ஏதாவது 4 பேராக சொல்லுவாங்க நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, எடுக்காது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 விதத்துலையும் அவருக்கு லாபம் தானே. ஸோ வெளிநாட்டு பத்திரிகைகள் விமர்சனம் வந்து இவருக்கு ஒரு நெருக்கடியை மறைமுக. ஆமாம், பாரு, இது அடுத்த பத்திரிகைகளை பாருங்களேன். இனிமேல் அதை போச்சு இந்த எந்த விதமான ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்காருன்னு எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. அண்டர் அச்சீவர் கிடையாது, அச்சீவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ரூபாயினுடைய மதிப்பை வந்து அதிகரிக்கிறது தான் அதுக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லி சொன்னீங்க. ரூபாயோட மதிப்பை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? 1992 இதை நான் பற்றி எழுதியும் இருக்கேன். இதை பல அரசியல் கட்சி கொடுத்துருக்கேன், அரசாங்கத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய திட்டம் என்னவென்றால், நம்ம நாட்டில் ஏராளமாக தங்கம் இறக்குமதி ஆகிறது. அந்த தங்கம் இறக்குமதி ஆகுதில் அதை நகை செய்யாத தங்கம் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 8000 டன் இருக்குன்னு சொல்கிறாங்க, 6000 டன் இருக்குன்னு. சுரங்கங்கள்லையா கட்டிகளாகவா? கட்டிகளாக அவங்க வீட்டில் வியாபாரிகள் கிட்ட இருந்தாங்க. சில பேர் 10,000 டன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அரசாங்கத்துக்கு என்ன சொன்னேன்னா, இந்த தங்கத்தை 5 வருடம் இல்லை 10 வருடம் வங்கியில் டெபாசிட் பண்ணும். அவங்க தங்கத்தை எங்கேருந்து வாங்கினாங்கன்னு கேட்கக்கூடாது. அது கருப்பு பணமாக இருந்தாலும் அரசாங்கம் அந்த தங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 5 வருடம் கழித்து உங்களுக்கு தங்கமாக கொடுத்துட்றேன்னு சொல்லலாம். அந்த 5 வருடத்திற்கு 1% 1.5% வட்டியும் கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். தங்கத்தையும் வச்சுப்போம், வட்டியும் கொடுப்போம்னு சொல்லுங்கள். வாலண்டரி டிஸ்க்ளோசர் மாதிரி. அது பாண்டு திருப்ப கொடுக்கணும். அதே மாதிரி 10%, இப்போ 10 வருஷத்துக்கு தங்க பாண்டு டெபாசிட் பண்ணாக்க அதுக்கு 3% வட்டி கொடுப்போம்னு சொல்லுங்கள். 5000 டன் தங்கம் அரசாங்கம் கொண்டு வரணும். அதில் யார் யார் வந்து இந்த தங்கத்தை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலையோ, பின்னால் தங்கத்தை கண்டுபிடிச்சா நாங்கள் பறிமுதல் பண்ணுவோங்கிறதையும் சொல்லிடும். போட்டாகணுங்கிற ஒரு கட்டாயம். போடுறதுனால லாபம், அது தங்கமாகவே அவங்களுக்கு வரப்போகுது. அது தவிர தங்க பாண்டாக இருக்கிறத வந்து அதை விற்கலாம், வாங்கலாம், அது தங்கத்துக்கு சமானம். அதனால் தங்கம் தன் கையிலேருந்து போய்விட்டதே என்பதனால ஒரு குறை கிடையாது. இந்த 5000 டன் தங்கம் வங்கிகளுக்கு போனால் அவங்க எப்படி வட்டி கொடுப்பாங்க? அதை ரிசர்வ் பேங்க்கு வாங்கி கொள்ள வேண்டும். இந்த 5000 டன் வாங்கி கொண்டால் அதனுடைய விலை $250 பில்லியன். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்நிய செலாவணி கையில் இருந்தால் அது உங்களுடைய சொந்த அந்நிய செலாவணி. பங்கு மார்க்கெட்டில் வந்த பணம் கிடையாது, நீங்கள் கடன் வாங்கின பணம் கிடையாது. $250 பில்லியன் அந்த அளவுக்கு தங்கம் ரிசர்வ் வங்கி கையில் போச்சுன்னா நம்ம ரூபாய் 20 ரூபாய் ஆகிடும் டாலருக்கு. இதை பல கிட்டத்தட்ட இதை செய்வோம் என்று கூறிய அரசாங்கங்கள் கூட செய்யலை. காரணம் என்னவென்றால், இந்த மாதிரி இவ்வளோ பேர் தங்கம் வைத்திருந்தாங்க கருப்பு பணம், அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சலுகை கொடுத்து விட்டோங்கிற கெட்ட பேர் வந்துடுங்கிறதுனால அந்த கெட்ட பேரை ஏற்றுக்கொள்வது நல்லது. டீசல் விலையை 5 ரூபா ஏற்றுவதை விட, இத்தனை மக்களை பாதிப்பதை விட, இந்த தங்கத்தை அரசாங்கம் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்ம நாணய மதிப்பு உயர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு டீசல் விலை குறைவது நாட்டுக்கு நல்லது. ஆனால் இதை செய்வதற்கு துணிச்சல் வேண்டும், இதற்குண்டான புத்தி கூர்மை வேண்டும், இதை செயல்படுவதற்கான நாணயம் வேண்டும். இப்படி செய்தால் எத்தனை வருஷத்தில் இந்த நிலைமை சீராகும்னு நினைக்கிறீங்க? என்னைக்கு உங்கள் கையில் தங்கம் வர ஆரம்பிக்கிறதோ, இது வந்து இதுக்கு நீங்கள் வந்து 3 வருஷம் டைம் கொடுக்க போகிறதில்ல, 6 மாதம் டைம் கொடுப்பீங்க. 6 மாதத்தில் நடந்துடும். 6 மாதத்துலேயே உங்களுடைய பொருளாதாரம் சீரடைஞ்சிடும் சொல்கிறீங்களா? 6 மாதத்தில் உங்களுடைய ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்துடுமே. அப்போ உங்களுக்கு எல்லா விலையும் குறையத்தானே செய்யும். பிறகு திருப்பி கொடுக்கணும் இல்லையா நீங்கள்? சார், தங்கத்தை கொடுக்க, அந்த தங்கம் இப்போ ரூபாயை பேங்க்கில் போடுறீங்கள, அது திருப்பி கொடுக்குறீங்களா இல்லையா? ஃப்ரெஷ் டெபாசிட் வந்துட்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு 5000 டன் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கையில் 200 டன் இருந்தால் போதும். இந்த அந்நிய நேரடி முதலீடு வர்றது மூலமாக தமிழ்நாட்டு சிச்சுவேஷனில் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை பெருமளவுக்கு பாதிக்கப்படும். நம்ம சுதந்திரம் போயிடும்னு சொல்லலை நான்.
இந்த கம்பெனியெல்லாம் நம்முடைய சுதந்திரத்தை பறிக்க முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற முடியும், நம்ம வாழ்க்கையை கடினமாக்க முடியும், நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இதெல்லாம் இல்லாதையே நம் நாடு பெரிய அளவுக்கு முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இதை எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்நிய நாட்டில் நமக்கு மரியாதை வேணும், அந்நிய நாட்டில் இருக்க பொருளாதார நிபுணர்கள், பத்திரிகையாளர்கள், அரசாங்கத்தில் பதவியில் இருக்கவங்கள்லாம் நமக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் பண்ணுற பைத்தியக்காரத்தனம். இது மத்திய அரசாங்கம் கூறுவது அப்பட்டமான பொய். முதல்ல மாநில அரசுகளுக்கு, பல அரசுகளுக்கு தெரியவே தெரியாது. இது என்ன சட்டமாக போட்டிருக்கு? ஒரு அரசாங்க அதிகாரி கையெழுத்து போட்டான்னு இந்த ஷரத்து மாறிடும். ஆனால் இந்த ஷரத்துக்களை நம்பவே நம்பாதீங்க. விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்கும் அப்படின்னு சொல்வதை ஒரு பைத்தியக்காரத்தனம். யூக வியாபாரம் நம் நாட்டுக்கு தேவையில்லாத வியாபாரம். நம் நாட்டினுடைய பொருளாதார நிபுணர்கள் எல்லோருமே அது ஒன்றை ஒத்துக்கிட்டாங்க. அந்நிய நேரடி முதலீட்டை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா அது செல்லுபடியாகாது அவங்களோட அறிவிப்பு போல தெரியுது. நிச்சயமாக மத்திய அரசாங்கம் எந்தெந்த நாடுகள் இங்கே முதலீடு செய்ய போகிறாங்களோ அவங்களோட இந்த முதலீட்டு விஷயத்தில் மாத்திரமில்லாமல் எல்லா முதலீட்டு விஷயத்துலையுமே நம்ம நாட்டு கம்பெனிகளுக்கு எந்த மாதிரி ஒரு சலுகைகளோ கொள்கைகளோ வகுக்கப்படுகிறதோ அதை அந்நிய முதலீடு செய்பவர்களுக்கும் அதே மாதிரி செய்வோம் என்று மத்திய அரசாங்கம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி அது எல்லா மாநில அரசுகளையும் கட்டுப்படுத்தும். அதனால் இது மத்திய அரசாங்கம் கூறுவது அப்பட்டமான பொய். முதல்ல மாநில அரசுகளுக்கு, பல அரசுகளுக்கு தெரியவே தெரியாது. மத்திய அரசாங்கம் பொய் கூறுவதை பத்திரிகைகள் கூட கேள்வி கேட்கல. நம்ம நாட்டில் எந்தெந்த மாநிலங்கள் வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ அந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகை 70%. 70% மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த கொள்கையை வேண்டான்னு சொல்லியிருக்காங்கல்ல. ரெண்டாவது, இந்த நாட்டில் 53 நகரங்களில் இந்த அந்நிய முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு. அதில் 20 நகரங்கள் தான் இருக்கின்றன எந்தெந்த மாநிலங்களில் இதை அமல்படுத்த தயாராக இருக்காங்களோ. மிச்சம் 33. அதில் 9 நகரங்கள் மகாராஷ்டிராவில் மாத்திரம் இருக்குது. அஸ்ஸாமில் ஒரு நகரம் கூட கிடையாது. அரசாங்கம் அஸ்ஸாம் அரசாங்கம் இதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று கூறுகிறார்கள். தத்ரா, நாகர் ஹவேலி, இதெல்லாம் அர்த்தமே கிடையாது. இவங்கள்லாம் நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவதில் அர்த்தமே கிடையாது. உத்தராகண்ட், இதெல்லாம் பேருக்கு தான், உப்புக்கு சப்பானி. இதை கூட பத்திரிகைகள் எழுதுவது கிடையாது. எந்த அளவுக்கு நம் நாட்டில் பொய்யை ரொம்ப அழகாக, அதை ரொம்ப பெரிய ஒரு பொருளாதாரத்தில் புரட்சி செய்கிறோம் என்கிற அளவுக்கு இந்த மாதிரி பொய்யையே கூறி ஒரு அரசாங்கம் இதை நிர்தாரணம் செய்கிறார்கள். அதை கேள்வி கேட்பதற்கு கூட ஒரு பத்திரிகைகளுக்கு திராணி இல்லைங்கும்போது இந்த நாட்டில் எந்த விதமான ஜனநாயகம் இருக்குது? எந்த விதமான கருத்து பரிமாற்றம் ஏற்பட முடியும்? உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது மத்திய அரசு மேலே விட அதிகமாக பத்திரிகைகள் மேல், ஊடகங்கள் மேல் சந்தேகமே கிடையாது. அரசியல்வாதிகள் தவறு செய்வார்கள் என்பதை 1972-73 பத்திரிகை துறையிலையும், மற்றபடி இந்த புலனாய்வு செய்து எழுதுவது என்கிற அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்தில் இருப்பதனால எனக்கு தெரியும். அவங்க நேர்மையாக நடந்துப்பாங்க அப்படின்னு ஒரு பத்திரிக்கை நினைக்கக்கூடாது. அவங்க தவறு செய்வாங்க, அதை நம்ம எப்படியாவது வெளிக்கொணர வேண்டும் என்று தான் நினைக்க வேண்டும். ஆனால் அரசியலில் என்னென்ன தவறுகள் நடக்கிறதோ அதெல்லாம் பத்திரிகை துறையிலையும் இப்போ நடக்கும். இருந்தாலுமே நீங்கள் சொன்னபடியே 2G ஸ்கேம்லேருந்து, காமன்வெல்த் ஸ்கேம்லேருந்து, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலக்கரி ஸ்கேம் வரைக்கும் CAG அறிக்கையில் வந்துட்டாலும் அதை இவ்வளோ பெருசுபடுத்தி அதை ஒரு பிரச்சார இயக்கமாக கொண்டு போயிட்டு இருக்கிறது ஊடகங்கள் தானே. அதை கொண்டு வந்ததும் அவங்க தான், அதை புதைக்கிறதும் அவங்க தான். அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய நான் முக்கியமாக சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த அந்நிய முதலீட்டில் நம்ம நாட்டினுடைய இது 3 விஷயம் சொல்கிறாங்க. இதனால் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா 30% மேலே சிறு வியாபாரிகள்கிட்டே கொள்முதல் செய்யணும்னு ஒரு ஷரத்து அதுலேயே நான் சொல்கிறேன் கேளுங்க. அதை இப்போது அந்த சிங்கிள் பிராண்ட் ரீட்டைலில் அந்த கண்டிஷனை இப்போ எடுத்துட்டாங்க. எவ்வளோ நாளைக்கு இந்த கண்டிஷனை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது என்ன சட்டமாக போட்டிருக்கு? ஒரு அரசாங்க அதிகாரி கையெழுத்து போட்டாருன்னா இந்த ஷரத்து மாறிடும். அதனால் இந்த ஷரத்துக்களை நம்பவே நம்பாதீங்க. நீங்கள் இந்த வெளிநாடுகளோட போட்ட ஒப்பந்தத்தை நம்பணும்னு சொல்கிறீங்க. அது ஷரத்துக்களை நம்பக்கூடாது. வெளிநாட்டோட ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாச்சு, ஏன்னா அதை மாற்ற முடியாது. இதை ஒரு அரசாங்க அதிகாரி கையெழுத்து போட்டால் இந்த ஷரத்தை மாற்றிடலாமே. இது அவங்க நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், எங்கள் முடிவை நீங்கள் ஒத்துக்கணும்னு சொல்கிறோம். எங்கள் முடிவை நாங்கள் மாற்றிக்கலாமே.
ஆனால் வெளிநாட்டு அரசாங்கத்தோட போட்ட ஒப்பந்தத்தை நம்மளால் மாற்ற முடியாது, அவங்களுடைய ஒப்புதல் இல்லாத. ஆனால் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டாவது, உலகம் முழுவதும் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி சில்லறை வர்த்தகத்தில் பெரிய அளவுக்கு செய்கிறார்களோ அந்த இடத்துல சில்லறை வியாபாரிகள் மறைகிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். 35லேருந்து 60% சில்லறை வியாபாரிகளினுடைய கடைகள் இருக்கிறத அது மூடப்படுகிறது. 20% மருந்து கடை, நம்ம சேர் இது மாதிரி ஃபர்னிஷிங் விற்கிற கடைகள் 15%, இரும்பு பொருள்கள் விற்கிற கம்பெனி 18%, பொம்மை விற்கிற கம்பெனி 25%. இந்த அளவுக்கு புள்ளி விவரங்களோட எந்தெந்த தொழில்கள் பாதிக்கப்படுகிறதுங்கிறது வெளிநாட்டிலிருந்து நிரூபிச்சிருக்காங்க. எதனால் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல ரொம்ப அடிமட்டமான விலைக்கு விற்க ஆரம்பிப்பாங்க. அது மக்களுக்கு நல்லது தானே? நல்லது தான். ஆனால் அந்த கடைகள்லாம் போக விட்டு தான் விலையை உயர்த்துவாங்க. மோனோபோலி ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இது எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணுறது. ரெண்டாவது, உற்பத்தியாளர்களுக்கு இது மூலமாக ஆபத்து. அதாவது உற்பத்தி செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய பொருளை என்ன விலைக்கு விற்கணுங்கிறது நிர்ணயிக்க முடியாத பண்ணுறது இந்த ஒரு ராட்சச அளவுக்கு வளர்ந்து விடுகிற சில்லறை வியாபாரம். இது சில்லறை வியாபாரமே கிடையாது. உற்பத்தியாளர்களே இதுக்கு அடிமையாயிடுவாங்க. அதே மாதிரி எந்தெந்த நாட்டில் இதெல்லாம் போயிருக்கோ அந்த இடத்துலலாம் விவசாயிகளுக்கு ஏராளமான ஆபத்து. ஆனால் இங்கே வந்து விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்குங்கிறது கிடைக்காது. நான் உண்மையை சொல்கிறேன் பாருங்கள், நம்ம நாட்டினுடைய விவசாயத்தை பற்றி தெரியாதவங்க தான் இது பேசுவாங்க. நம்ம நாட்டில் 2 ஹெக்டேருக்கு கீழே வச்சிருக்க விவசாயிகள் குடும்பம் 6.5 கோடி, 32 கோடி மக்கள் அந்த சில்லறை விவசாயத்தை நம்பியிருக்காங்க, சிறு விவசாயத்தை நம்பியிருக்காங்க. அதில் நம்ம நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில், விவசாய உற்பத்தியில் 62% கிராமங்களுக்குள்ளேயே பங்கிடப்படுகிறது, வெளியிலே போல. அவங்களுக்கே அது தேவை. 38% தான் கிராமத்திலேருந்து வெளியில் போகுது, நகரங்களுக்கோ ஏற்றுமதி எங்கேயோ. அந்த 38%ல் 5% தான் நேரடியாக ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போகுது. மிச்சமெல்லாம் 47,000 சந்தைகள் இருக்கின்றன. அந்த சந்தைகளில் தான் வியாபாரம் ஆகுது. இந்த புள்ளி விவரங்கள் எங்கேருந்து வருது? 2007 பிளானிங் கமிஷனில் குரூப் ஆன் அக்ரிகல்ச்சர் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் இந்த புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு. இதை பற்றிலாம் பேசாத, விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்கும் அப்படின்னு சொல்வதை ஒரு பைத்தியகாரத்தனம். ரெண்டாவது என்னென்னா, இவங்க நேரடியாக கையில் பணம் கொடுத்து வாங்க போகிறதில்ல. உங்களுக்கு தெரியுமா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் என்று, அதன் மூலமாக தான் வாங்க போகிறாங்க. அந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் அடுத்த வருஷத்துக்கான விலையை இந்த வருஷம் நிர்ணயம் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன உதாரணம் கூறுகிறேன். விவசாயிகள்கிட்ட அந்த மாதிரி பண்ண முடியுமா என்ன? ஆமாம். 2008 முதல் 3 மாதத்தில் அரிசி விலை உலகம் பூரா 70% உயர்ந்தது. அதற்கு காரணம் பிரசிடென்ட் புஷ் என்ன சொன்னார், அமெரிக்காவில் இந்தியாவில் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் இந்த விலை உயர்ந்து விட்டது என்று. ஆனால் அமெரிக்காவினுடைய ஆய்வுகள் படி அந்த விலை உயர்வுக்கு முக்கியமான காரணம் யூக வியாபாரம். அதனால் விவசாயிகள் விற்றுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் விலையே உயர்கிறது. அதை இருப்பு வச்சுக்கிட்டு வேற விலை நிர்ணயிக்கிறாங்க. ஆமாம். அதில் வங்கிகள், பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இவங்கெல்லாம் இந்த தனியா வியாபாரம் பண்ணுறது, கோதுமை வியாபாரம் பண்ணுறது, அரிசி வியாபாரம் பண்ணுறது, இது யூக வியாபாரத்தின் மூலமாக. யூக வியாபாரம் தான் விலையை நிர்ணயிக்கும் வியாபாரமே தவிர, நான் கிராமத்தில் போய் நான் கீரை வாங்கிட்டு வரேன்னு ஒரு வால்மார்ட் சொல்லாது. அங்கே போய் நான் எள்ளு வாங்கிட்டு வரேன்னு வால்மார்ட் சொல்லாது. வால்மார்ட்டு அவங்க யூக வியாபாரத்தில் அடுத்த வருஷத்துக்கு வேண்டிய பொருளை இந்த வருஷமே அவங்க இன்ன விலைக்குன்னு வாங்கிடுவாங்க. அவங்க நேரடி கொள்முதலில் ஈடுபட மாட்டாங்க. கிடையாது, அதுக்குன்னு ஆளை வேற ஆளை தான் வைக்கணும். அதனால இதெல்லாம் நமக்கு ஒரு பிரமை. விலை என்பது நாம் இந்த மாதிரி நம்ம சில்லறை வியாபாரி போய் அவன் கிராமத்தில் வாங்கிட்டு வர மாதிரி கிடையாது. இது தவிர நாம் யார் யாரை இடைத்தரகர்கள் என்று கூறுகிறோமோ அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக, அவங்களுக்கு வாழ்க்கையே இதுதான். நம்ம கோயம்பேடு சந்தைக்கு போகிறோம், அங்கே போய் பாருங்கள், ஒருத்தர் உழைக்கிறவன், யாருமே இடைத்தரகர்கள் கிடையாது. அங்கேருந்து சாமான ஒருத்தன் கொண்டு வந்தீங்க கூட அவன் இடைத்தரகர். அவன் இடைத்தரகர்னா நான் சாமானியாக பார்க்கக்கூடாது, அவன் தான் இடைத்தரகர். நாம் இடைத்தரகர்னு யார் யார் பொருளாதாரத்துறையில் உழைப்போடு ஈடுபடுகிறவர்கள் யாருமே இடைத்தரகர்கள் கிடையாது. யூக வணிகம் தான் இடைத்தரகர்கள் சொல்லுவாங்க. அதுதான் இடைத்தரகம். வங்கிகள் இடைத்தரகம்,
நாம வந்து இப்ப இவங்க பாதிக்கப்படுவாங்கங்கிறது உங்களுடைய கூட்டா இருக்கும்போது நாளைக்கு கிடையாது. நான் என்ன இவங்க தடை செய்யப்பட்டா வால்மார்ட் வேண்டாம், அந்நிய நேரடி முதல் வேண்டாம்னு சொன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லையா? யூக வியாபாரம் நம் நாட்டுக்கு தேவையில்லாத வியாபாரம். நம் நாட்டினுடைய பொருளாதார நிபுணர்கள் எல்லோருமே அது ஒன்றை ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து, அதுல ஒருமித்த கருத்து ஏற்பட்டது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் மேற்கத்திய நாடுகளில் யூக வியாபாரம் இல்லாத இங்கே வியாபாரம் பண்ண முடியாது அவங்களால. அவங்களுக்கு தெரிந்தது யூக வியாபாரம் மாத்திரம்தான். நம்ம நாட்டினுடைய மளிகை வியாபாரம் அவங்களுக்கு தெரியாது. மயிலாப்பூரில் ஒரு வால்மார்ட் கடை வைக்கிறதுக்கு ஒரு கிரவுண்டு நிலத்துக்கு 10 கோடி ரூபா கொடுத்து அவன் வாங்கி விட்டால் மற்றவங்க யாரும் அதுக்கு கீழே விலை கொடுத்து இந்த நாட்டில் வாங்க முடியாது. 10 லட்சம் பேருக்கு மேலே இந்த திட்டத்தினால வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. எது கிடைக்காது? அந்நிய நேரடி முதலீடு மூலமாக கிடையாது. அவங்க 10 லட்சம் பேருக்கு அவங்க உலகத்தில் எங்கேயுமே வேலை கொடுக்கல, எங்கெங்கே கொடுக்க போகிறாங்க? நீங்களும் நானும் கூட தான் அந்த கம்பெனியில் ஷேர் வச்சுருக்கலாம். அதனால் நம்ம உரிமையாளர்கள் ஆகிடுமா? சில்லறை வியாபாரத்தில் இருப்பவங்களை பாதிக்காது. இனி இது பொய். எல்லா அரசியல் கட்சி பேரில் இந்த பெரிய பெரிய பண முதலீடுகளுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த அந்நிய நேரடி முதலீடு மூலமாக எந்த லாபமே இல்லைன்னு நீங்கள் அதிகமான ஒரு வருத்தத்தில் இருக்கிறீங்க. ஒரு அந்நிய செலாவணி கூட நமக்கு வராமல் போயிடும். அதிகமான 1000 கோடி ரூபாய் முதலீடுகள் இருக்கும்போது இதில் வரக்கூடிய அந்நிய செலாவணி மேக்சிமம் ஒரு 8-10 கோடி ரூபாய்க்கு வரலாம். அதுக்கு மேலே வர முடியாது. இதன் மூலமாக எவ்வளவு ஆபத்து, பேராபத்து வரப்போகிறதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. மயிலாப்பூரில் ஒரு வால்மார்ட் கடை வைக்கிறதுக்கு ஒரு கிரவுண்டு நிலத்துக்கு 10 கோடி ரூபா கொடுத்து அவன் வாங்கி விட்டால் மற்றவங்க யாரும் அதுக்கு கீழே விலை கொடுத்து இந்த நாட்டில் வாங்க முடியாது. மயிலாப்பூரில் இருக்கவங்க யாருக்குமே மயிலாப்பூரினுடைய நிலம் கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்படும். இதை பற்றி யாராவது யோசனை பண்ணியிருக்காங்களா? இன்றைக்கி சில்லறை வர்த்தகம் என்றாலே ரியல் எஸ்டேட் என்று தான் அர்த்தம். இப்போ நான் சொல்லலை, பண்டலூன் வந்து எப்படி விற்க போகிறாங்க அவங்களுக்கு? அந்த கட்டடத்து விலை தான் அது. அதனால் இதன் மூலமாக எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும். நம்ம விவசாயிகளுக்கு இவங்களுக்கு எப்படி பொருளை விற்கிறதுன்னு கூட தெரியாது. அவனுக்கு இன்றைக்கி பொருளை யாருக்கு விற்கிறதுன்னு தெரியும். அவனுக்கு ஒன்று தான் பண்ண முடியல சார், அவனுக்கு பொருளை நகரத்துக்கு எடுத்துன்னு போக முடியல. அதுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கவன் நகரத்தில் போய் பொருளை தானாக விற்பதற்கு ஏற்பாடு செய்து விட்டால் ஒரு கிராமத்துலேருந்து 5 பேர் போக ஆரம்பித்தான்னா அடுத்த வருஷம் 50 பேர் போவாங்க. இந்த பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டாலே அவங்களுக்கு கிடைக்கிற 10 ரூபா கிடைக்கிறது 15 ரூபா கிடைக்கும். இப்போ கடந்த திமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட உழவர் சந்தை வந்து ஒரு சரியான முயற்சி நினைக்கிறீங்க? நல்ல முயற்சி. ஆனால் அந்த முயற்சியை வந்து வெறும் சந்தை ஒரு அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்கள் இங்கே வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறதால மொத்தம் போகிறது. அவங்கள போய் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு பண்ணணும். அதற்குண்டான முயற்சிகள் அரசாங்கம் செய்யணும். அவங்க வந்து இலவச பஸ் வசதி கொடுத்துருந்தாங்க. இலவச பஸ் வசதியே கிடையாது. நான் சொல்கிறது அவங்க தான் இலவசமாக எதையுமே பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட போய் இங்கே வியாபாரம் பண்ணுங்கள், இதன் மூலமாக இவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குஜராத்தில் என்ன பண்ணாங்க, பெண் குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும். இதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஜூன் மாதத்தில் எல்லா மந்திரியும் எல்லா எம்எல்ஏவும் எல்லா அதிகாரிகளும் ஒரு கிராமத்துக்கு போகணும். அந்த கிராமத்தில் இருக்க பெண் குழந்தைகள்லாம் போய் பள்ளிக்கூடத்துக்கு போகுதாங்கிறத பார்த்து எல்லாருக்கும் அவங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்து விட்டு தான் அவங்க திரும்ப வர வேண்டும். 1 வாரம் இருக்கணும், 3 நாள் இருக்கணும், 4 நாள் இருக்கணும், அந்தந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு முயற்சியை பெருமுயற்சியை பண்ணணும். ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரணும்னா ஒரு பெரிய முயற்சியை பண்ணணும். அது இல்லாத வெறும் கொள்கையை வகுத்து பத்திரிகைகள் மூலமாக ஒரு விளம்பரத்தை கொடுத்து விட்டால் நடக்கிற விஷயம் இல்லை. ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே இந்த திட்டத்தினால வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. எது கிடைக்காது? அந்நிய நேரடி முதலீடு மூலமாக கிடையாது. அவங்க 10 லட்சம் பேருக்கு அவங்க உலகத்தில் எங்கேயுமே வேலை கொடுக்கல, எங்கெங்கே கொடுக்க போகிறாங்க? அது தவிர நம் நாட்டில் இந்த சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பெரிய பெரிய முதலாளிகளாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தான் ஆகிறாங்க. இது வந்து தொழில் முனைவோருக்கு ஒரு MBA கோர்ஸ் மாதிரி. இது அவன் தான் பெரிய பெரிய வியாபாரம். அவன் நீங்கள் ஒரு வால்மார்ட்டில் வேலையில் இருக்கவன் யாராவது ஒரு பெரிய தொழிலதிபராக மாற முடியுமோ? ஆனால் ஒரு பொட்டிக்கடை வைக்கிறவன், ஒரு தள்ளுவண்டியில் போகிறவன், பலூன் விற்கிறவன், நம்ம மாமன் மாப்பிள்ளையினுடைய அப்பா இருந்தார், இது MRF 1942 பலூன் தான் விற்றுறது. அதன் மூலமாக அவர் ரப்பரை பற்றி தெரிஞ்சுது. அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்து வந்தார், ரப்பர் கம்பெனி வச்சார். அதுக்கப்புறம்
டயர் கம்பெனி வச்சார். இந்த மாதிரி தான் வியாபாரத்தை பற்றி அதில் வியாபாரத்தில் ஈடுபட்டால் தான் புரியும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ 51% தான் அவங்க வந்து முதலீடு அனுமதிச்சிருக்காங்க. மிச்சம் 49% பேர் இந்தியர்கள் தானே இருக்க போறாங்க. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் தானே. 49% இந்தியர்கள் இருக்க போறாங்கன்னாக்க அவங்க பப்ளிக்காக லிஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த கம்பெனியில். நீங்களும் நானும் கூட தான் அந்த கம்பெனியில் ஷேர் வச்சிருக்கலாம். அதனால் நம்ம உரிமையாளர்கள் ஆகிடுமா? யாருக்கு 51% அவன் கையில் கம்பெனி இருக்கோ அவன் தானே முதலாளி. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான வாதங்கள். இது எல்லோருக்குமே தெரியும். 49% இருந்தாலே போதும். இது 51% இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாடா கம்பெனியில் டாட்டாக்கு எத்தனை ஷேர் இருக்குது? 31% ஷேர் இருக்குது. பிர்லா கம்பெனியில் பிர்லாக்கு எத்தனை ஷேர் இருக்குது? 36% ஷேர் இருக்குது. அதனால் இந்த வாதங்கள் எதுவுமே எடுபடாத வாதங்கள். 3 கருத்து கூறுகிறார்கள். சில்லறை வியாபாரத்தில் இருப்பவங்களை பாதிக்காதுன்னு. இது பொய். இதன் மூலமாக விவசாயிகளுக்கு பெரிய ஒரு லாபம் ஏற்படும் சொல்கிறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் கூறுகிறேன். இந்த 63% விவசாய பொருட்கள் கிராமத்திலேயே பரிமாறப்படுகின்றன. இதுக்கு அதிகமாக விலை கிடையாது. பார்ட்டர் பண்டமாற்றத்தில் போகுது. அதில் 5% நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா கிராமங்களில் பஞ்சம் ஏற்படும். பொருளாதார அவங்களால விலை கொடுத்து வாங்க முடியாது. இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? அது தவிர கொள்முதல் அதிகரிச்சா கூட சிக்கல். கொள்முதல் அதிகரித்தாலும் சிக்கல், அங்கே வியாபார முறையை கொண்டு வந்தாலும் சிக்கல். ஒரு சின்ன உதாரணம் கூறுகிறேன். இதில் அல்ஃபான்சோ மாம்பழத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கொங்கன் பகுதியில் நல்ல மாம்பழம். அது அந்த மாம்பழம் நியூயார்க்கில் விற்கிறாங்க, மாஸ்கோவில் விற்கிறாங்க, லண்டனில் விற்கிறாங்க. கொங்கனில் இருக்க மக்கள் அதை பார்க்கத்தான் முடியும். அவங்களுக்கு கிடையாது அந்த மாம்பழம். கேரளாவில் மீன் பிடிக்கிறாங்களே மீனவர்கள், அந்த மீனை பார்க்கத்தான் முடியும். அவங்க சாப்பிட முடியாது. ஏற்றுமதி தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் தேவையா நமக்கு? அதனால பழம் கிடைக்கலையா? உங்களுக்கு பணம் கிடைக்கலையா? பழம் தான் கிடைக்கல, பணம் கிடைக்குமே. சரி, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அந்த பணத்தை வச்சு குடிக்கிறான், சினிமாவுக்கு போகிறான், பேண்ட் வாங்கி போட்டுக்கிறான். இதனால் அவன் வாழ்க்கையில் அந்த குழந்தை அந்த மாம்பழம் சாப்பிட முடியாது. அந்த சார், நீங்கள் மனிதனுக்கு உண்டான உணர்வுகள், அவனுக்கு உண்டான ஆசைகள், இதெல்லாம் மறுக்கிற ஒரு பொருளாதார முறையை ஏற்றுக்கொண்டு அது அந்த நாட்டில் பண்ணுறாங்க, அதை நாம் இங்கே பண்ணுறோன்னு சொல்லுவதப்போ அந்த நாட்டுக்கு உகந்த பொருளாதார முறையாக கூட இருந்தால் தேவையில்லை. அந்த நாட்டுக்கே உகந்த பொருளாதார முறை இல்லைன்னு அந்த நாட்டில் இருக்க மக்கள் நினைக்கிறாங்க. அவங்களே வந்து இந்திய பொருளாதாரம் தான் சரின்னு நினைக்கிறாங்களா? இப்போ உலகத்தில் ஒரு பெரிய மாறுதல். இந்த பொருளாதார முறை, மேற்கத்திய பொருளாதார முறை செல்லுபடியாகாது அப்படி என்று இந்த பொருளாதார தத்துவங்கள்லேயே ஒரு பெரிய ஒரு தவறு இருக்கிறதுங்கிறது அவங்களே தேடிட்டு இருக்காங்க. மத்திய அரசு மாறுதட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த புதிய பொருளாதார கொள்கைகள் வந்து மறுபரிசீலனைக்கு உட்பட்டதாக தான் ஆயிடுச்சு. நிச்சயமா. அதனால இப்போ வந்து இந்த சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு என்பதை அந்த வரம்பில் மாத்திரம் பார்க்கக்கூடாது. அதன் மூலமாக என்னென்ன தாக்கங்கள் ஏற்படக்கூடும் விவசாயிகள் பேரில், தொழிலாளிகள் பேரில், சிறு தொழில்கள் பேரில், சமுதாயத்தின் பேரில், நிலங்களுடைய விலைகள் பேரில், மக்களுடைய வாழ்க்கை முறையின் பேரில் ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு நல்ல சாய்ஸ் கிடைக்காதா? இங்கே நாங்கள் சொல்கிற வாடிக்கையாளருங்கிறது யார்? நான் ஒரு விதத்தில் தொழிலாளி, இன்னொரு இடத்துல வாடிக்கையாளர். நான் தொழிலாளியாக வாடிக்கையாளரா? இந்த பேங்க் எம்ப்ளாயியா? நான் நுகர்வோரா? நான் நுகர்வோராக எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுங்க. நான் பேங்க் எம்ப்ளாயி இருந்தால் மயிலாப்பூரில் வீடு வாங்க முடியாது. ரெண்டும் நான் தானே. நான் வெறும் நுகர்வோர் மாத்திரம் சொல்ல முடியுமா? நாங்கள் இல்லை, இந்த நேரடி முதலீடுக்கு வந்து CII ஆதரவு தெரிவிச்சிருக்கு, ஃபிக்கி ஆதரவு தெரிவிச்சிருக்கு, சென்செக்ஸில் வந்து 2 புள்ளிகள் உயர்ந்திருக்குன்றாங்க. அப்போ இது வந்து ஒரு ஏகோபித்தளவில் பாராட்டு. சென்செக்ஸுக்கு நம்ம நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம நாட்டினுடைய எல்லா பங்கு சந்தையில் இருக்க கம்பெனியினுடைய உற்பத்தியை பூரா எவ்வளவு உற்பத்தி செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம நாட்டினுடைய உற்பத்தியில் 6% கீழே தான் அவங்க. மிச்சம் 94 அதுக்கு சம்மந்தம் இல்லாத சம்மந்தம் இல்லாத 39% சாதாரணமாக குடும்ப வியாபாரம்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். பார்ட்னர்ஷிப்பு, குடும்பங்கள் பரம்பரையாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்க தான் 39% இந்த நாட்டுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க. 24% அரசாங்கம். இப்போ இந்த நேரடி முதலீடு கடுமை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பிஜேபி கூட அவங்களுடைய 2004ஆம் ஆண்டு விஷன் 2004 வந்து இதே அந்நிய நேரடிகளை கொண்டு வரணும் தான் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி நான் ஏதாவது அவங்க பண்ணுறது சரின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசியிருக்கேன்னா? இல்லை, நான் கேட்குறது எந்த அரசியல் கட்சியும் நான் நம்பாதவன். அவங்கள நம்ம சிந்தனை முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பேனே தவிர அவங்கள நம்ப மாட்டேன். எந்த அரசியல் கட்சியும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எல்லா அரசியல் கட்சி பேர்லேயும் இந்த பெரிய பெரிய பண முதலைகளுடைய தாக்கம் இருக்கிறது. பாரதிய ஜனதா அதுக்கு தப்பலன்றீங்க. எந்த அளவுக்குன்னு சொல்ல வேணா, அது வித்தியாசம் இருக்கலாமே தவிர வித்தியாசம் இருக்கலாம்.
அதிலிருந்து நாங்கள் மாறுபட்டவர்கள் என்று சொல்லி கூட கட்சியே கிடையாது. கம்யூனிஸ்டும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது. காங்கிரஸ் கிடையவே கிடையாது. இப்போ திமுக தலைவர் கருணாநிதி கூட நாங்கள் வந்து அந்நிய நேரடி முதலீடு வந்து எந்த ரூபத்தில் வந்தாலும் எதிர்ப்போம்னு சொன்னார். ஆனால் அவருடைய அந்த கட்சியை சேர்ந்த முரசொலிமாறன் தான் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார்னே நமக்கு தகவல். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஓரளவுக்கு கீழே வரக்கூடாதுன்னு இருக்கேன் நான். அதனால் இதை பற்றி நான் கருத்து கூற விரும்பவில்லை. நீங்களே அதனுடைய கருத்து என்னங்கிறது சொல்லிவிட்டதுனால அதுக்கு மறுக்கருத்து கூட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய எதிர்ப்பு வந்து அந்நிய நேரடி முதலீட்டில் ரீட்டைல் செக்டாரில் மட்டும்தானா, மற்ற எல்லா துறையிலுமே பொத்தாம் பொதுவாவா? எந்த துறையில் நமக்கு அந்நிய முதலீடு தேவை என்று பார்த்தால் இனிமே அந்நிய முதலீடு நம் நாட்டுக்கு தேவையில்லை என்பது தான் உண்மை. இதை நான் கூறினா யாராவது நீங்கள் வந்து சுதேசி எண்ணம் படைத்தவர் அதனால் கூறுகிறீர்கள்னு சொல்லுவாங்க. கோல்ட்மன் சாக்ஸ் அவங்க வந்து குளோபல் எக்கனாமிக் பேப்பர் நம்பர் 187 2010 அக்டோபரில் கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த நாட்டினுடைய அடிப்படை தொழில்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இந்த நாட்டுக்கு முதலீடு தேவை. எவ்வளவு முதலீடு தேவை என்றால் 120 லட்சம் கோடி முதலீடு தேவை. ஆனால் இந்த முதலீடில் ஒரு ரூபாய் கூட இவங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய சேமிப்பு அவ்வளவு இருக்கிறதுனால, அந்த சேமிக்கும் தன்மை எதனால் வருது? இந்த நாட்டினுடைய கலாச்சார குடும்ப பாரம்பரியத்தினால் வருது. இந்த நாட்டினுடைய வட்டி விகிதம் எவ்வளோங்கிறதுனால இந்த நாட்டு மக்கள் சேமிக்கலை. அதனால் இவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து முதலீடு தேவையில்லை என்று கோல்ட்மன் சாக்ஸ், அதுவும் எதுக்கு, அடிப்படை தொழில்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே தேவையில்லை என்று கூறும்பொழுது தொழில் நடத்துவதை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதை யாரும் படிக்கலை. நம்ம நாட்டில் பத்திரிகைகள் இதை பற்றி விஸ்தாரமாக எழுதவில்லை. ஏனென்றால் அன்னைக்கு எது மக்களுக்கு ருசியான நியூஸோ அதுதான் கொடுக்கறதுக்கு நான் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், சாமானிய மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நிதியமைச்சர் சிதம்பரத்துக்கும் பிரதமர் மன்மோகன் சிங் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 2007 பிளானிங் கமிட்டி ரிப்போர்ட்டே அவங்க படிக்கலையே. நான் கூறிய ரிப்போர்ட்டே அவங்க படித்த மாதிரி தெரியலையே. அவங்களுடைய அரசாங்கத்தோட ரிப்போர்ட்டே அவங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. படித்தவங்க அவங்கள கேள்வி கேட்பாங்கங்கிற பயம் இருந்தால் தான் அவங்க படிப்பாங்க. யாரும் கேள்விக்கு ஆள் இல்லைங்கிறனால துணிச்சலாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறீங்க. நிறைய சிக்கலான விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டவை. இதில் தனக்கு தோன்றிய விஷயங்கள், தன்னுடைய சுய கருத்துக்கள் என்று சிந்தித்தவற்றை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திரு குருமூர்த்தி அவர்கள். இது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியம் என்பது காலத்தின் கையில் தான் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி திரு குருமூர்த்தி அவர்களுக்கு. வணக்கம் சார்.